السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. புகழ் அனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கிற இறைவனுக்கே உண்டாவதாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவின் அருளால் இந்த வருடத்தினுடைய ஹஜ் பெருநாள் தொழுகையை தொழுகக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்து அந்த தொழுகையை தொழுதவர்களாக இங்கே நாம் அமர்ந்திருக்கிறோம். இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் இறுதி வரை உண்டாவதாக என்று இறைவனிடத்திலே துவா செய்தவனாய் எனது இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களுக்கு 2 பெருநாட்களை அறிவித்தார்கள். அதில் ரமலான் மாதத்தை முடித்து நாம் கொண்டாடக்கூடிய நோன்பு பெருநாள், இன்னொன்று இந்த துல்ஹஜ் மாதம் பிறை 10 கொண்டாடக்கூடிய இந்த ஹஜ்ஜி பெருநாள். இந்த ஹஜ்ஜி பெருநாளிலே நம்மிலே வாய்ப்பு உள்ள நபர்கள் இன்றைக்கு குர்பானி கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்போம். தன்னுடைய குடும்பங்களோடு ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடியவர்களாக, பிள்ளைகளோடு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக, நண்பர்களோடு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருப்போம். எந்த அளவுக்குன்னா திடலில் தொழுது முடித்த உடனே நாம் ஃபோட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்து சமூக வலைதளங்களில் நம்மளுடைய ஃபோட்டோவை பதிய விட்டு இதன் மூலம் நாம் நம்மளுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தினமாக இந்த பெருநாளை நாம் ஆக்கி இருக்கிறோம். இதில் நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தி, ஹஜ் பெருநாள் என்பது நம்மளுடைய ஆயுள்ள ஒரே ஒரு நாள் மட்டும் வரக்கூடிய ஒரு தினம் அல்ல. ஒவ்வொரு வருடமும் நாம் துல்ஹஜ் மாதத்தை அடைகிற பொழுது அதில் பிறை 10 அல்லாஹு தாலா நமக்கு ஹயாத்தை கொடுத்திருந்தா நாம் இந்த ஹஜ் பெருநாள் தொழுகையை தொழுவோம். இந்த ஹஜ் பெருநாளில் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லுகிறதோ அந்த காரியத்தை கடந்த காலத்திலிருந்து இன்றைய தினம் வரை செய்து கொண்டிருக்கிறோம். இப்படி கடந்த காலத்திலிருந்து இவ்வளவு நாள் நாம் பெருநாள் கொண்டாடி இருக்கிறோமே, இந்த பெருநாள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, அதுதான் நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தி. எதற்காக நாம் இந்த பெருநாளை கொண்டாடுகிறோம்? இது நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய சிறு பிள்ளையிடத்தில் கேட்டால் கூட ரொம்ப தெளிவாக சொல்லிவிடுவார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறைவனுடைய கட்டளைக்கு இணங்க தன்னுடைய மகனை அறுப்பதற்கு தயாரானார்கள். அப்படி அறுப்பதற்கு தயாராகிற பொழுது அல்லாஹு தாலா நீங்கள் உங்களுடைய மகனை அறுக்க வேண்டாம், அதற்கு பதிலாக இந்த ஒரு பெரிய பனிப்பிராணியை நீங்கள் அறுத்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா சொன்னான். இதை நினைவூட்டக்கூடிய விதமாகத்தான் இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரெல்லாம் வாய்ப்பு உள்ளவர்களாக வசதி உள்ளவர்களாக இருக்கிறார்களோ குர்பானி கொடுப்பதற்கு, அவர்கள் ஒவ்வொரு வருடமும் இன்றைய தினத்தில் நீங்கள் குர்பானி கொடுங்க, இன்றைய தினத்தை தொடர்ந்து வரக்கூடிய அந்த 3 தினங்களில் நீங்கள் குர்பானி கொடுத்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் என்ன செய்கிறாங்க, நமக்கு இதை ஒரு வணக்கமாக ஆக்கியிருக்கிறாங்க. இது ஏதோ மேலோட்டமாக பார்க்கிற பொழுது அல்லாஹு தாலா இப்ராஹிம் நபிக்கு கட்டளை போட்ட, இப்ராஹிம் நபி அதை தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிச்சாங்க, அதை நாம் நினைவுபடுத்துவதற்காக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். மேலோட்டமாக பார்க்கிற பொழுது அப்படித்தான் தெரியும். ஆனால் அதை நீங்கள் நுணுக்கமாக எடுத்து பாருங்கள். இதன் மூலம் அல்லாஹு தாலா இந்த இஸ்லாமிய உம்மத்திற்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன என்று நீங்கள் எடுத்து பார்த்தால், அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறானா இல்லையா? ஃபஅம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வ நஹன் நஃப்ஸ அனில் ஹவா ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா. இறைவன் என்ன குறிப்பிடுகிறான்? யார் அல்லாஹ்விடத்தில் மறுமை நாளை நிற்பதை போய் அஞ்சுகிறார்களோ, நாம் எல்லாருமே இந்த உலகத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிய போறதில்லை. இந்த உலகத்தில் நாம் இறந்த பிறகு ஒரு நாள் ஒட்டுமொத்த உலகமும் அழிக்கப்பட்ட பிறகு நாம் அல்லாஹ்விடத்தில் போய் நிற்போமே. அப்படி நிற்கக்கூடிய அன்றைய அந்த விஷயத்தை யார் பயந்து நடக்கிறார்களோ, வநஹன் நஃப்ஸ அனில் ஹவா, இன்னும் இறைவன் ஒவ்வொரு நபர்களுக்கும் உள்ளத்தை வழங்கி இருக்கிறானே, அந்த உள்ளத்தை அது மனம் போன போக்கிலே போக விட்டு விடாமல், மனோ இச்சையில தன்னுடைய உள்ளத்தை கொண்டு செல்லு விடாமல், அந்த மனோ இச்சையை கட்டுப்படுத்தி கொண்டு எவன் வாழுகிறானோ ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா,
அவனுக்குத்தான் அல்லாஹு தஆலா அந்த மறுமை தினத்தில் சொர்க்கத்தை தங்குமிடமாக ஆக்குவான். நாம மறுமை நாள்ல சொர்க்கம் போகணும்னு வைங்க, இன்னைக்கு மற்றவர்கள் எல்லாம் மத்த கொள்கையை பின்பற்றுகிற பொழுது நான் முஸ்லீமா மாறிட்டேன், நான் முஸ்லீமா இருந்துட்டாலே அல்லாஹ் என்னை சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடுவான் என்கிற ஒரு உத்தரவாதம் அல்ல. இறைவன் நாம் சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒண்ணே, நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுதே என்னிடத்துல திருப்பி கொண்டு வரப்படுவீங்களே, அந்த பயத்தோடு உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்லுங்கள். வநஹன் நஃப்ஸ அனில் ஹவா, இறைவன் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அந்த நஃப்ஸை மனோ இச்சையிலேயே நீங்க கொண்டு போயிடாம உள்ள எதையெல்லாம் சொல்லுகிறதோ அதற்கேற்ப நீங்க உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போகி விடாமல் யார் அந்த மனோ இச்சையை கட்டுப்படுத்தி வாழ்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அல்லாஹ் மறுமையில் சொர்க்கத்தை தருவான் என்று சொல்லுகிறானே. இதை நினைவூட்டக்கூடிய விதமாகத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை இருக்கிறது. அவர்களுடைய தியாக வாழ்க்கை எடுத்து பாருங்களேன். அவங்க தன்னுடைய மகனை அறுப்பதற்கு தயாரானங்களே, அது மட்டும்தான் அவர்கள் செய்த தியாகமா? அவர்களுடைய இந்த வரலாற்றை எடுத்து பார்க்கிற பொழுது ரொம்ப தள்ளாத வயதுல அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தையை தருகிறான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பிறந்தாங்களே, ஏதோ அவர்கள் இளமையாக இருக்கும் பொழுது பிறந்த குழந்தை அல்ல, ரொம்ப தள்ளாத வயதுல தனக்கு குழந்தையெல்லாம் இனிமே கிடைக்குமா என்று அவர்களே எதிர்பார்க்காத நேரத்தில் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு குழந்தையை கொடுத்து அதற்கடுத்து ஒரு உத்தரவு போடுகிறான். இந்த குழந்தையை, பாலருந்தக்கூடிய பருவத்தில் இருக்கக்கூடிய இந்த குழந்தையை நீங்க மக்காவுல கொண்டு போய் விடுங்க. அன்றைய தினத்தில் மக்கா என்பது எந்த ஆட்கள் அரவமற்ற ஒரு பகுதி, விவசாயம் இல்லாத ஒரு பகுதி. சுற்றி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா வெறும் மலை மட்டும்தான் இருக்கும். அங்க இறைவனுடைய பழமையான அந்த ஆலயமான அந்த காபத்துல்லா இருந்தது. நீங்க அந்த காபாவில் போய் உங்களுடைய மனைவியையும் உங்களுடைய மகனையும் விடுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நாமெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையிலேயே பல நேரங்கள் அனுபவிச்சிருப்போம். பொருளாதாரத்திற்காகத்தான் இன்றைக்கு நம்முடைய சொந்த நாட்டை விட்டு நாம் இங்க வந்து வேலைக்கு வந்திருக்கிறோம். இப்படி இங்க வேலைக்கு வரக்கூடிய சகோதரர்கள்ல எத்தனை நபர்கள் ஒவ்வொரு முறையும் நாம வந்து வெளிநாட்டிற்கு வருகிற பொழுது நம்மளுடைய குடும்பம் வந்து உள்ளூர்ல இருக்குதுன்னு வைங்க, ஏர்போர்ட்ல நம்மளை வழி அனுப்புவதற்காக வந்து விடுவாங்களே, வழி அனுப்புவதற்காக வந்து விடுகிற பொழுது நம்மளுடைய உள்ளம் எந்த மாதிரி இருந்தது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம எதுக்கு வந்தோம்? இஸ்லாத்திற்காக தியாகம் செய்து நாம இங்க வரல, பொருளாதாரம் சம்பாதிப்பதற்காகத்தான் வர்றோம். நம்முடைய மனைவி மக்களை நல்ல முறையில் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் வர்றோம். இப்படி நாம் பொருளாதாரத்தை திரட்டுவதற்காக அயல் நாட்டுக்கு வந்தாலும் ஒவ்வொரு முறை நாம பயணப்படுகிற பொழுது இங்க இருந்து அங்க போகும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆனா அங்க இருந்து இங்க நம்மளுடைய இந்த வேலை செய்வதற்காக வருகிற பொழுது, அயல் நாடுகளுக்கு வருகிற பொழுது அந்த ஏர்போர்ட்ல நம்ம எந்த அளவிற்கு கலங்கி நிற்போம். நம்முடைய குழந்தைகள் எல்லாம் சிறு குழந்தைகளாக இருக்கிற பொழுது அந்த குழந்தையினுடைய தேட்டை எந்த அளவுக்கு இருக்கும். அப்ப நாம வியாபாரம் செய்வதற்காக பொருளாதாரம் திரட்டுவதற்காக வெளியூர் வந்தாலேயே நம்முடைய மனைவியை பிரிஞ்சிருக்க முடியல, நம்முடைய பிள்ளைய பிரிஞ்சிருக்க முடியல. ரொம்ப தள்ளாத வயதுல அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்து அல்லாஹு தஆலா ஒரு சோதனை வைக்கிறான். நீங்கள் உங்களுடைய மனைவியையும் உங்களுடைய பிள்ளையையும் ஆளில்லாத ஒரு இடத்துல விட்டுட்டு வாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்காம இருந்தாங்களா? அது போன்ற சந்தர்ப்பத்தில் பொதுவாக எல்லா மனிதனுடைய உள்ளங்களும் என்ன சொல்லும்? அது எதுக்கு நான் என்னுடைய மனைவி அங்க கொண்டு போய் விடணும்? அது எதுக்கு நான் என்னுடைய பிள்ளை அங்க கொண்டு போய் விடணும்? நான் வேற எதுனாலும் செய்ய தயாரா இருக்கிறேன், என்னுடைய பொருளாதாரத்தில் எவ்வளவு நாள் கொடுக்க தயாரா இருக்கிறேன், வேற என்னென்ன தியாகங்கள்னாலும் செய்ய தயாரா இருக்கிறேன். என்னுடைய மனைவியை என்னுடைய பிள்ளைய ஒரு காலம் நான் கொண்டு போய் விட முடியாது. நாமளா இருந்தா அப்படித்தான் யோசிச்சிருப்போம். அந்த சிந்தனை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இருக்காதா? அவங்க உள்ளத்தில் அது போன்ற எண்ண ஓட்டம், நாம மனைவியையும் பிள்ளையையும் இங்கு விட்டுட்டு வந்தோம்னா அதை நாம எந்த அளவுக்கு சிரமப்படுவோம் என்பது அவங்களுக்கு அப்படி இருக்காதா? அவர்களுக்கும் அது போன்ற சிந்தனை இருந்திருக்கும். ஆனால் தன்னுடைய நஃப்ஸை, தன்னுடைய உள்ளத்தை இறைவன் சொன்னான் என்பதற்காக உள்ளம் போகிற போக்கில் போய் விடாம அந்த நஃப்ஸை கட்டுப்படுத்தி அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்று நடந்தார்களே, அப்ப அவங்களுடைய தியாகத்தினுடைய வெளிப்பாடு அந்த மனோ இச்சைக்கு இடம் கொடுக்காமல் இறைவனுடைய சட்டத்திட்டத்திற்கு கட்டுப்படுவதில் தான் அவங்க தன்னுடைய தியாகத்தை வெளிப்படுத்துகிறார்கள். அதே போல தன்னுடைய மகனை அறுக்குகிற பொழுதும் அல்லாஹு தஆலா கனவுல காட்டுறான். கனவுல காட்டப்பட்ட பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனிடத்தில் போய் சொல்லுகிறார்கள், என்னுடைய அருமை மகனே, இன்னி அராஃபில் மனாமி அன்னி அதுபஹுக ஃபன்துர் மாதா தரா,
இறைவன் எனக்கு கனவிலே காட்டினான், நான் உங்களை அறுப்பதை போல இறைவன் கனவுளே காட்டினான். ஃபன்துர் மாதா தரா, நீங்க அது சம்பந்தமா என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய விருப்பம் என்ன என்று தன்னுடைய மகனிடத்தில் கேட்கிற பொழுது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், யா அபதி ஃபஃஅல் மா துஅமர், என்னுடைய தந்தையே, இறைவன் எதை உங்களுக்கு உத்தரவிட்டானோ, இறைவன் உத்தரவிட்ட காரியத்தை நீங்கள் தாராளமாக செய்யுங்கள். இறைவன் நாடினால் சதஜுதூனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், என்னை நீங்கள் ஒரு பொறுமையாளராக பார்ப்பீங்க. நான் அந்த கனவுக்கு மாற்றமான ஒரு நிகழ்வுகளை நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்பல. அதை எதுக்கு என்னையை நீங்க கொலை பண்ணணும், என்னை எதுக்கு நீங்க நரபலி கொடுக்கணும், அதுக்கெல்லாம் நான் என்ன செய்ய மாட்டேன், சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லல. இறைவன் உங்களுக்கு ஒரு உத்தரவிட்டால் நீங்க அல்லாஹ்வுடைய அந்த உத்தரவுக்கு நீங்க கீழ்ப்படுங்க, கட்டுப்படுங்க. அல்லாஹ் நாடினால் என்னை ஒரு பொறுமையாளராக பார்ப்பீங்க என்று இது வெறுமன வாய் வார்த்தையாக மட்டுமல்ல, அதற்கடுத்து அந்த வசனத்தை எடுத்து பார்க்கிற பொழுது ஃபலம்மா அஸ்லமா, அந்த இருவரும் அந்த காரியத்தை செய்வதற்கு கட்டுப்பட்ட பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அறுப்பதற்கு தயாராகி விடுகிறார்கள். அவர்களுடைய மகனும் இறைவனுடைய உத்தரவுக்கிணங்க சரி தன்னுடைய தந்தை தன்னை அறுத்துக் கொள்ளட்டும், அவர்களும் கட்டுப்பட்டு விடுகிறார்கள். அவ்வளவு நிலை நடந்த பிறகு அப்பந்தான் அல்லாஹு தஆலா ஐயா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து கது சதக்தர் ருயா, உங்களுக்கு காட்டப்பட்ட அந்த கனவை நீங்கள் உண்மைப்படுத்தி விட்டீர்கள், நீங்க உங்களுடைய மகனை எல்லாம் அறுத்து விட வேண்டாம், அதற்கு பதிலாக இந்த ஒரு பெரிய பலிபிராணியை அறுத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா அதை ஒரு வழிமுறையாக கற்றுத்தருகிறான். இதுலையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தள்ளாத வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைய பாலைவனத்தில் விடுறதே ஒரு ஆளால சாத்தியம் இல்லாமல் இருக்கிற பொழுது அந்த குழந்தைய பெற்ற தகப்பனை அறுக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவு இறைவன் புறத்திலிருந்து வருகிறது என்று சொன்னால், அப்ப அந்த சந்தர்ப்பத்திலேயும் அவங்களுடைய உள்ளம் எவ்வளவு பதைத்திருக்கும், அவங்களுடைய மனோ இச்சை அவங்களை எந்த மாதிரி வழி நடத்தி இருக்கும். ஆனால் அல்லாஹ் சொன்னானே, யார் மனோ இச்சையை விட்டு தன்னுடைய உள்ளத்தை காத்துக் கொள்கிறானோ அவனுக்குத்தான் மறுமையில் சொர்க்கம் இருக்கிறது என்று இறைவன் குர்ஆனிலே வாக்களித்திருக்கிறானே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதை பார்க்கின்றார்கள். என்னுடைய உள்ளம் ஒன்றை சொன்னாலும், எனக்கு விருப்பம் என்று ஒன்று இருந்தாலும், என்னை படைத்த இறைவன் எனக்கு ஒரு உத்தரவிட்டால் இறைவனுடைய உத்தரவிற்கு அப்படியே கட்டுப்பட நான் தயாராக இருக்கிறேன். முழுக்க முழுக்க அந்த தியாகத்தினுடைய வெளிப்பாடு நமக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு பாடம். என்ன பாடம்? இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது நம்முடைய உள்ளம் நமக்கு உன்ன சொல்லும், ஆனால் அதற்கு நேர் மாற்றமாக அல்லாஹ்வுடைய உத்தரவு இருந்தால் அந்த அல்லாஹ்வுடைய உத்தரவிற்கு தான் நாம கட்டுப்படணும். அந்த உள்ளத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த ஒரு தன்மையை ஒவ்வொருவரும் வளர்த்து கொள்ள வேண்டும். இதுதான் ஹஜ் பெருநாள் நமக்கு உணர்த்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாடம். ஆனால் இன்றைக்கு நம்மளுடைய நிலைகளை எடுத்து பாருங்க. நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் இன்றைக்கு இந்த உலகத்தில் எப்படி இருக்கிறார்கள்? எவ்வளவோ பல விஷயங்கள் மார்க்கம் தடுத்திருக்கிறது என்று நமக்கு தெரிகிறது, அல்லாஹ் தஆலா அனுமதிக்கவில்லை என்று தெரிகிறது, குர்ஆன் வசனம் இந்த காரியத்தை நேரடியாக தடை செய்கிறது என்று தெரிகிறது. இருந்தாலும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த அற்ப இன்பத்திற்காக, உள்ளத்தில் ஏற்படக்கூடிய இந்த அற்ப சந்தோஷத்திற்காக, மனோ இச்சைக்காக மார்க்கம் தடுத்த எத்தனை விஷயங்களை நாம் சர்வ சாதாரணமாக செய்கிறோம். வட்டி கூடாதுன்னு தெரியும், பொருளாதாரத்தில் வட்டியோடு சம்பந்தப்படக்கூடியவர்கள் நிறைய இருக்கிறாங்க. ஒழுக்க விஷயங்கள்ல இப்படித்தான் நடக்கணும்னு மார்க்கம் வழிகாட்டி இருக்குது. ஆனால் நம்முடைய உள்ளம் அது வேற மாதிரி சொல்றதுனால ஒழுக்கக்கேடான காரியத்தில் ஈடுபடுகிறார்கள். கொள்கை விஷயங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று மார்க்கம் வழிகாட்டுகிறது. ஆனால் நம்மளுடைய உள்ளம் ஊருக்காக நம்ம ஒத்து போயிடுவோம் என்று சொல்லி பல்வேறு தீமைகளில் நம்மை பங்கெடுக்க வைக்கிறது. அப்ப இப்படி பல விஷயங்கள் மார்க்கம் நமக்கு தடுக்கிறது என்று தெரிந்தும் நாம் அந்த மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு விடுகிறோமே. இந்த தன்மையை இன்றைய தினத்திலிருந்து நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். வெறுமனே ஒவ்வொரு வருஷம் வர்றோம், தொழுகிறோம், போறோம், போட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போடுறோம் என்று மட்டும் இருந்து விடாமல் நாம் இந்த வருஷம் ஒரு முடிவை எடுக்கணும். எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய உலக வாழ்க்கையில அவர்களுடைய உள்ளம் அவர்களுக்கு ஒன்றை சொன்னாலும் இறைவனுடைய உத்தரவிற்காக அதற்கு அடிபணியக்கூடிய அந்த தன்மையை வளர்த்து கொண்டார்களோ, அதே போல நானும் இந்த உலகத்தில் என்னுடைய உள்ள எனக்கு 1000 சொல்லலாம், அதை செய்ய இதை செய்ய என்று இன்றைய பல மாதிரி வழி நடத்தலாம். ஆனால் என்னுடைய உள்ளம் வழி நடத்தக்கூடிய அந்த வழிகாட்டுதலுக்கு நான் கட்டுப்படாமல் படைத்த இறைவனுக்கு நான் கட்டுப்பட்டு நடப்பேன் என்கிற அந்த தன்மையை இந்த பெருநாள் தினத்திலே நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லைன்னு வைங்க, நம்முடைய மறுமையினுடைய நிலை என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள். சுனனு திர்மிதி, அஹ்மது போன்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி. லம்மா ஹலக்கல்லாஹுல் ஜன்னத வன்னார்,
அல்லாஹு தஆலா சொர்க்கத்தையும் நரகத்தையும் தயாரித்த பிறகு, உருவாக்கிய பிறகு, அல்லாஹு தஆலா மலக்குமார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூப்பிடுகிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூப்பிட்டு, நான் இந்த சொர்க்கத்தை படைச்சிட்டேன், சொர்க்கத்தில் நிறைய இன்பத்தை படைச்சிருக்கிறேன், நீங்க அந்த சொர்க்கத்தில் கொஞ்சம் உள்ள போய் பாருங்களேன் அப்படின்னு அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சொல்லுவானா. திரும்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்வாங்களா, அங்கே சொர்க்கத்துக்கு உள்ள போவாங்க. உள்ள போய் அங்க இருக்கக்கூடிய அந்த இன்பங்களை எல்லாம் பார்ப்பார்கள். பார்த்து விட்டு திரும்பி அல்லாஹ்விடத்தில் வந்து சொல்லுவார்கள், வ இஸ்ஸத்திக லா யஸ்மஉ பிஹா அஹதுன் இல்லா தஹலஹா, இறைவா உன்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக எந்த ஒருவரும் இந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இன்பங்களை காதால கேட்டுவிட முடியாது. அதில் நீ தயாரித்து வச்சிருக்கிற இன்பம் இருக்குது. இன்றைக்கு நமக்கு குர்ஆன்ல சொர்க்கத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்குது, ஹதீஸ்ல சொர்க்கத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏதோ நம்ம ஓரளவு கற்பனை பண்ற மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் அந்த சொர்க்கத்தினுடைய முழுமையான இன்பங்கள் அது கிடையாது. யார் அதுல உள்ள போயிட்டு வர்றாங்களோ அவர்களுக்குத்தான் அந்த சொர்க்கத்தில் என்னென்ன இன்பங்களை அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிறான் என்பதை அறிய முடியும். உன் மீது ஆணையாக, உன் இஸ்ஸத் கண்ணியத்தின் மீது ஆணையாக, யார் இங்க வர்றாங்களோ அவங்களுக்கு தான் இதனுடைய சிறப்பு தெரியும் என்று சொல்லிவிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்விடத்தில் பதில் சொன்ன உடனே திரும்ப அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுவானா, இந்த சொர்க்கம் என்பது ஃபஹுஃபத் பில் மகாரிஹி, இதுதான் நம்ம கவனிக்க வேண்டியது. இந்த உலகத்தில் எவைகளெல்லாம் சிரமங்களாக இருக்குமோ அந்த சிரமங்களை வச்சு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை மூடிடுவானா. அப்படி சொர்க்கத்தை மூடிவிட்டு மீண்டும் அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்லுவாங்களா, மீண்டும் போய் பாருங்களேன், இதுக்கு முன்னாடி உள்ள சொர்க்கத்துக்கு போயிட்டு வந்தீங்கல்ல, அந்த சொர்க்கம் எப்படி இருக்குதுன்னு மீண்டும் போய் பாருங்க என்று சொல்லுகிற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போவார்கள். ஃபநஸர இலைஹா, அதன் பக்கம் பார்ப்பார்கள். அந்த சொர்க்கம் என்பது அது சிரமங்களால் மூடப்பட்டிருக்கும். திரும்ப அதற்கு அடுத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹ் தஆலா சரி நீங்க நரகத்தையும் போய் பாருங்க அப்படின்னு சொல்லுவான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நரகத்துக்கு போவாங்க. அங்கு வரக்கூடிய அந்த சிரமங்கள், அதில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாம் பார்த்து விட்டு மீண்டும் அல்லாஹ்விடத்தில் வந்து சொல்லுவார்கள், ஒபி இஸ்ஸத்திக, இறைவா உன் கண்ணியத்தின் மீது ஆணையாக, லா யத்ஹுலுஹா அஹதுன், எந்த ஒருவரும் இதுக்குள்ள இருக்க முடியாது. இந்த நரகத்தில் இருக்கக்கூடிய அந்த சிரமங்கள் இருக்குதே, யாராலும் இதற்குள்ள இருந்து தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு ஒரு பெரிய கொடூரமானதாக இந்த நரகம் இருக்கிறது என்று சொன்ன உடனே திரும்ப அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்லுவான், ஃபஅமர பிஹா, அந்த நரகத்திற்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிடுவான், ஃபஹுஃபத் பிஷ்ஷஹவாத், மனோ இச்சைகளை கொண்டு மூடும்படி அல்லாஹ் தஆலா கட்டளையிடுவான். திரும்ப அந்த நரகம் மனோ இச்சையின்படி மூடப்பட்டிருக்கும். திரும்ப அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா மீண்டும் அந்த மலக்குமார்கள்ட்ட சொல்லுவான், நீங்க போங்க அந்த நரகம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கன்னு சொன்ன உடனே அவங்க மீண்டும் போய் பார்ப்பார்கள். அந்த நரகம் என்பது மனோ இச்சையின்படி மூடி இருக்கும் என்று இந்த ஹதீஸை நீங்க என்ன செய்யலாம், சுனனு திர்மிதி என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பார்க்கலாம். அப்ப இது நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன, இந்த உலகத்தில் சில நேரங்களில் இறைவன் சொன்ன விஷயத்தை நாம் கடைபிடிக்கிறதுனால நாம சில சிரமங்களை சந்திக்கிற மாதிரி இருக்குதே. மார்க்க சொன்ன அடிப்படையில் நாம நடக்கிற பொழுது சில நேரங்களில் குடும்பத்தில் நாம பகையை சம்பாதிக்கிற மாதிரி இருக்குது, சொந்த பந்தத்துக்குள்ள பகையை சம்பாதிக்கிற மாதிரி இருக்குது, ஊருக்குள்ள பகையை சம்பாதிக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் மார்க்கம் சொன்ன அந்த விஷயத்திற்கு கட்டுப்பட்டு நடக்கிற பொழுது அடுத்தவங்களெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கும். நான் மட்டும் இவ்வளவு கட்டுப்பாட்டோடு வாழ வேண்டி இருக்குது, இதுல எனக்கு பல நெருக்கடி இருக்குது என்று நாம நினைப்போம். ஆனால் இறைவன் சொன்னான் என்பதற்காக இது போன்ற ஒரு நெருக்கடிகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால் இதன் மூலமாகத்தான் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை திரையிட்டு வைத்திருக்கிறான். அந்த நெருக்கடிகள் இந்த மனிதனுக்கு வர வர அவன் இலகுவாக சொர்க்கத்திற்கு போக வாய்ப்பு இருக்கும். இதற்கு நேர் மாற்றமாக எவன் மனோ இச்சையின் அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு செல்லுகிறானோ அப்படி கொண்டு செல்லக்கூடியவன் அந்த அல்லாஹ் தஆலா நரகத்தை மனோ இச்சையின் அடிப்படையில் திரையிட்டு அதில் விழக்கூடிய நபர்களை நரகத்தில் கொண்டு போய் தள்ளக்கூடிய ஒரு நிகழ்வுகளை பார்க்க முடியும். அப்ப இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு நபிமொழியில் சொல்லுகிறார்கள், ஹுஜிபத்தின் நாரு பி ஷஹவாத், நரகம் என்பது மனோ இச்சையினால் திரையிடப்பட்டிருக்கிறது. வஹுஜிபத்தில் ஜன்னத்து பில் மகாரிஹ், அதே போல சொர்க்கம் என்பது பல சிரமங்களால் திரையிடப்பட்டிருக்கிறது. இதைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்து எந்த ஒரு சந்தர்ப்பத்திலேயும் தன்னுடைய வாழ்க்கையில மனோ இச்சைக்கு இடம் கொடுத்து விடாமல் இறைவன் சொல்லக்கூடிய விஷயத்தை கடைபிடிக்கிறதுனால என்ன சிரமங்கள் என்ன நெருக்கடிகள் வந்தாலும் அவ்வளவு சிரமங்களையும் நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் என்கிற அந்த ஒரு தியாக மனப்பான்மை வெளிக்காட்டுகிறார்களே, இதை நம்முடைய மனதிலே பதிய வைத்தவர்களாக இந்த திடலிலிருந்து கலைந்து செல்லுகிற பொழுது இன்ஷா அல்லாஹ் நானும் இதே போல
எந்த ஒரு விஷயத்திற்கும் என்னுடைய மனோ இச்சைக்கு இடம் கொடுத்து விடாமல் இறைவன் சொன்ன விஷயத்தை நான் கடைபிடிப்பேன். அப்படி கடைபிடிப்பதனால எனக்கு என்னென்ன நெருக்கடிகள் வந்தாலும் பரவாயில்லை, அவ்வளவு நெருக்கடிகளையும் இறைவனுடைய உத்தரவிற்காக பொறுத்துக் கொள்வேன் என்கிற அந்த மனோபக்குவத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை உங்களிடத்தில் சொல்லிக்கொண்டு, இந்த திடலில் நாம் அதிகமாக நம்முடைய தேவைகளையும் நீங்க கேளுங்க. தனிப்பட்ட முறையில் நம்ம ஒவ்வொருவருக்குமே குடும்பத்தில் பல தேவைகள் இருக்கும், தன்னுடைய பிள்ளைகள் விஷயத்தில் நிறைய தேவைகள் இருக்கும், பொருளாதார விஷயத்தில் நிறைய தேவைகள் இருக்கும், குடும்பத்தில் சில ஆட்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கலாம். இது போன்று எதுவெல்லாம் நம்மளுடைய தேவைகளாக இருக்குதோ அந்த தேவைகளுக்காக கொஞ்சம் அதிக நேரம் இங்கே திடலில் நேரம் ஒதுக்கி நீங்க துவா செய்யுங்க. அதிலும் குறிப்பாக பாலஸ்தீன மக்களுக்காக அதிகம் அதிகம் துவா செய்யுங்கள். இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த நெருக்கடிகள், அங்கே அந்த மக்கள் படக்கூடிய சிரமங்கள், சாப்பாட்டிற்கு வழி இல்லாமல் பல நாட்களை கழித்து கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகளுக்கு உணவில்லாமல் பல குழந்தைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் பசியின் காரணமாகவே மரணத்தினுடைய விளிம்பிற்கு போகக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு அந்த பாலஸ்தீன மக்களுடைய நிலை இருக்கிறது. ஆனால் அங்கு இருக்கக்கூடிய இஸ்ரேலிய அந்த மக்களோ, அங்கே இஸ்ரேலிய அரசாங்கமோ அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த உணவை கூட கொடுக்க விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு வேலையை செய்கிறார்கள். இந்த திடல்ல பெருநாள் தினத்தில் எப்படி நம்மளுடைய குடும்ப தேவைகளை, நம்மளுடைய சொந்த தேவைகளை அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்க கடமைப்பட்டிருக்கிறோமோ, அதுபோல நம்மளுடைய சொந்தங்களாக இருக்கக்கூடிய அந்த பாலஸ்தீன மக்களுக்காகவும் கொஞ்சம் அதிகம் அதிகம் அல்லாஹ்விடத்தில் மன்றாடி கேளுங்கள். இறுதியாக நோன்பு பெருநாளாக இருக்கட்டும், ஹஜ் பெருநாளாக இருக்கட்டும், வந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் இறையச்சத்தை பற்றி அறிவுரை சொல்லிவிட்டு இறுதியாக சொல்லுவார்கள், ஆண்களிடத்தில் சொல்லுவார்கள், யா ஐயுஹன்னாஸ் தஸத்தகு, ஆண்களை நீங்கள் அதிகம் அதிகம் தர்மம் செய்யுங்கள், தர்மத்தை வலியுறுத்துவார்கள். அதே போல பெண்களிடத்தில் ஸ்பெஷலா தனியாக வந்து சொல்லுவார்கள், யா மஅஸரன் நிசாயி தஸத்தக்ன, பெண்களை நீங்களும் அதிகம் அதிகம் தர்மம் செய்யுங்கள். ஏன்னா நான் உங்களை அதிகமாக நரகத்தில் பார்க்கிறேன். ஆண்களை விட எண்ணிக்கையில் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாக நரகத்தில் இருக்கிறது. அந்த நரகத்திலிருந்து உங்களை காக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அதிகம் அதிகம் தான தர்மம் செய்யுங்கள் என்கிற இந்த தகவலை பெருநாள் தினத்தில் திடல் அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுவார்கள். இதையும் மனதிலே பதிய வைத்துக் கொண்டு இங்கு வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் தான தர்மம் போன்ற காரியத்திலேயும் இன்றைய தினம் நாம் அதிகம் அதிகம் ஈடுபடுவோம். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்த அடிப்படையில் இந்த பெருநாள் தினத்தை நாம் கழிப்போம். நாம நம்முடைய வாழ்க்கையில கடைசி காலகட்டம் வரை மனோ இச்சைக்கு இடம் கொடுக்காமல் இறைவன் சொன்ன சட்டதிட்டத்திற்கு முழுக்க முழுக்க கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக என கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு.